எப்பொழுதெல்லாம் நெருக்கடிகள் உங்களை சூழ்ந்து கொள்கிறதோ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை அதிகப்படுத்துங்கள். ஏன் அல்லாஹ்வுடைய வாதா, நீ நன்றி செலுத்தினா நான் நிறைய தருவேன். அல்லாஹ் பொய்யாக பேசுவது கிடையாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுமை செய்கிறது ஒரு விஷயம். பொறுமையை தாண்டி நன்றி செலுத்த 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 அல்லாஹ் அருள் செய்வான், அதிகப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய வாதா. وَإِذْ تَعَذَّنَ رَبُّكُمْ لَئِن شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِن كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ وَإِذْ تَعَذَّنَ رَبُّكُمْ لَئِن شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِن كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. அல்லாஹ் அழகா சொல்றான், நீ நன்றி செலுத்தினா நிச்சயமாக நான் அதிகப்படுத்தி தருவேன். நன்றி செலுத்தி பாருங்க. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் உனக்கு யா அல்லாஹ். சின்ன ஒரு கஷ்டம்தான், ஆனா இதுக்கு மேல எவ்வளவு அருள் செய்திருக்கிறாயா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட அல்ஹம்து சொல்லுங்க, சுஜூது செய்யுங்க, அதிகமா தொழுங்க, பாவத்தை விடுங்க, நன்றியுடைய பாதை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் அதிகப்படுத்துவான் சகோதரர்களே, அல்லாஹ் அதிகப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய வாய்தா இது. நன்றி உள்ள அந்த உணர்வு ஒரு மனிதனிடத்தில் வர வர அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய வாய்தா. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நன்றி உணர்வை எடுக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய அருள்களா பாருங்க. அல்லாஹ் கேட்கிறான், அஃபரஐதுமுல் மாஅ அல்லதீ தஷ்ரபூன். நீங்க குடிக்கிற தண்ணீரை பாருங்க, குடிக்கிற தண்ணீரை பத்தி யோசிங்க. இந்த தண்ணி எங்கிருந்து வருது? அஃபரஐதுமுல் மாஅ அல்லதீ தஷ்ரபூன் அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். மழை மேகத்திலிருந்து இந்த தண்ணீரை இறக்கிறது நாங்களா நீங்களா? அஃபரஐதும் மா தஹ்ருஸூன் அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். நீங்க விளைச்சல் நிலங்களை பாருங்க. ஒரு வித்தை எடுத்து பூமிக்குள்ள போடுறீங்க, போடுறது உங்களோட வேலை. அதை முளைக்க வைக்கிறது நீங்களா அல்லது நாங்களா? அல்லாஹ் கேட்குறான், யோசிச்சு பாருங்க. மண்ணுக்குள்ள போட்டோம், திடீர்னு மண்ணை பொழந்துக்கிட்டு ஒரு இலை வருது. எப்படி வருது? எப்படி வருது? அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ஒரு உணர்வை எங்களிடத்துல எதிர்பார்க்கிறான். எப்ப அது வரும் தெரியுமா? அந்த அல்லாஹ்வை நாம சரியாக அவருடைய அருள்களை புரியும் பொழுது அந்த உள்ளத்தில் அந்த எண்ணம் வரும்.